இந்த அழகான நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ காய்ஸ், இஸ் மீ பிரியாதீப். நெகட்டிவ் ஃபீலிங்கில் மெயினாக நம்ம ஃப்ளவர் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு ஸ்பைரல் வந்து உள்ள ரவுண்ட் அட்லீஸ்ட் 3 ஆச்சு சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஹம்பு போடும்போது நல்லா நீளமாக போடணும், குட்டி குட்டியாக போடாமல். அண்ட் வந்து அதுக்கு மேலே நம்ம யூ ஷேப் வந்து நல்லா ஒன்று போல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு டபுள் லைனில் வைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைடுமே லீஃப் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே இப்போ ஃப்ளவர் போட்டிருக்கனால நெக்ஸ்ட்டு வந்து நான் மேலே க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் வந்து சேம் அதே தான். அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம குட்டியாக ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் மோஸ்ட்லி என்னென்னா அதிகமாக ஸ்பேஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்குற வந்து ஃபில்லிங் வந்து எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுங்க. ஸோ அது இன்னுமே அந்த டிசைனை வந்து எடுத்து காட்டும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓவராலாக இந்த டிசைனோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு.